Hello friends, welcome to Samayal Delight. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹெல்த்தியான சுக்கு மல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல 3 துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். இது கூட 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இத நம்ம இப்ப பவுடர் பண்ணிட்டு வந்துறலாம். ரொம்ப நைஸா இருக்க கூடாது. இந்த மாதிரி 1 2ஆ தான் இருக்கணும். மல்லி வந்து ரொம்ப அரைப்பற்ற கூடாது. ஒரு பாத்திரத்துல நம்ம 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துறலாம். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது சேர்க்க போறோம். 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. சூடாகட்டும். தண்ணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் அந்த அரைச்சி வச்சிருக்க பவுடர் சேர்த்துடலாம். மல்லி விதை எப்போவுமே இந்த மாதிரி 1 2ஆக தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. டேஸ்ட் மாறிடும் நம்மளுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மண்டவெல்லம் சேர்க்கலாம். நீங்கள் மண்டவெல்லம் வேணான்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ மண்டவெல்லம் சேர்த்துடலாம். 3 ஸ்பூன் நான் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மண்டவெல்லம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலக்கி விடுங்க. மண்டவெல்லம் கரையணும். அந்த அளவில் கொதிச்சா போதும். இது தொண்டை வலி இருமலுக்குலாம் ரொம்பவே நல்ல மருந்து. நல்லா கொதிக்கட்டும். நல்லாவே கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கலக்கி விட்டு பாருங்க. மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். சுக்கு மல்லி காஃபி போடுறது ரொம்பவே ஈஸியானது தான். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹெல்த்தியான சுக்கு மல்லி காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.